ஹாய், திஸ் இஸ் டாக்டர் வித்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். லாஸ்ட் டைம் நான் நீ பாப்பிங் சவுண்ட் வருது. நீ பாப்பிங் சவுண்ட் வந்தால் உங்கள் நீயை எப்படி செக் பண்ணலாம், அதுக்கு சிம்பிளான 3 பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன நான் சொல்லி அது கொஞ்சம் லீனாக ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு, இப்போ ஒபேஸாக இருக்கவங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரிசெப்ஸ் செட்டு டவல் ரோல் பண்ணி நீ கடையில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 10 times ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களுக்கு பட்டலா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகி குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். செகண்ட் ஸ்ட்ரைட் லெக் ரைசிங். காலை கீழேருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட் பண்ண போகிறீங்க, நேரப்படுத்திட்டு. இது ஒரு 10 times பண்ணுறீங்க. இது பண்ணும்போது உங்கள் குவாட்ரிசெப்ஸும் நீயும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ தேர்டு ஹிப் அப்டக்ஷன். சைடில் படுத்துட்டு உங்களோட லெக்கை சைடில் நேராக தூக்க போகிறீங்க. இது உங்களோட நீயோட வேல்கஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணும். இது ஒரு 10 times பண்ணுவீங்க. ஸோ ஃபோர்த் ஹீல் ஸ்லைட். நேரப்படுத்திட்டு உங்கள் காலை பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ஃபீட் கிரவுண்டில் டச் இருக்கணும். ஸோ இது பண்ணுறதுனால உங்கள் ஜாயிண்டில் இருக்க சைனோவியல் ஃப்ளூயிட் மூவ் ஆகி உங்கள் ஜாயிண்ட்டுக்கு லூப்ரிகன்ட் தந்து உங்களோட ஸ்டிஃப்னஸோட கம்மி பண்ணும். ஸோ இது ஒரு 10 to 15 times பண்ணுங்கள். ஸோ ஃபிஃப்த்து க்ளூட்டியல் பிரிட்ஜ். காலை ரெண்டையும் மடக்கி கையை சைடில் ஊண்டி உங்கள் ஹிப்பை மேலே தூக்குங்க ஸ்லோவாக. இது ஒரு 10 to 15 times. இது பண்ணும்போது உங்களோட நீ லோடு கம்மியாகி ஹிப் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிக்ஸ்த்து சிட் டு ஸ்டாண்ட். ஏதாவது ஹோல்ட் பண்ணிவிட்டு இல்லை அவங்கள பேலன்ஸ் பண்ணிவிட்டு சேரில் உட்காந்து 10 to 20 times ஸ்லோவாக பண்ணலாம். இது அவங்க குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் அப். ஒரு குட்டி படியில் இல்லை குட்டி ஸ்டூல் அவங்க ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டூலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஸ்லோவாக ஏறி 10 to 20 times பண்ணலாம். ஸோ ஃபாலோ மீ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.